உலகெங்கும் மாறுதல்கள் சாதாரண மக்களால் முன்னெடுக்கப்பட்டது என்பதற்கு அன்னை இவ்வளவு சான்றுகள் உனக்கு காட்டிட்டேன். இப்ப நம்ம என்ன செய்யணும்? புரட்சியாளன் லெலின்ட்ட கேட்கிறான், ரஷ்ய புரட்சியாளன்ட்ட, புரட்சி எப்போது வரும்? புரட்சி என்பது தனி மனிதனின் கட்டளைக்கு பயந்து வராது. பாரு, பயந்து வராது. அது வரலாற்றின் போக்கிலே முதிர்ச்சி அடைந்து அகப்புற சூழல்களின் அழுத்தத்தில் பிரசவிக்கப்படும். இப்ப அப்படிப்பட்ட சூழல் இங்க இருக்கு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, எப்போதுதான் வரும் புரட்சி லெனின்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்ற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களை கிளர்ச்சி செய்து புரட்சி செய்வார்கள். அந்த நிலை வந்துருச்சு. எப்படி? வாத்தியார் வீதிக்கு நம்பர், வாத்தியார் வீதியில டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு வீடு இடிக்கும் போது, விளைநிலங்களை சிப்காட்டுக்கு எடுக்கும் போது, செவிலியர், மருத்துவர், போக்குவரத்து தொழிலாளி, துப்புரவு தொழிலாளி, மகளிர் சுயஉதவி குழு எல்லாரும் வீதிக்கு வர்றான். எப்போ? இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது. புரட்சிக்கு தயாராயிருச்சு. அதனாலதான் சொல்றேன், மாறுது, நாடு மாற்றப்படுது. இவன் யாரு? பகத்சிங். 22 வயசுல நாட்டு விடுதலைக்கு தூக்கல தொங்குன மகத்தான புரட்சியாளன் பகத்சிங். அவன் இந்த 22 வயசுல எப்படிப்பட்ட கருத்தை சொல்றான் பாரு. சுதந்திரம் என்பது மனித குலத்தின் பிறப்புரிமை, புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமைங்கிறான். புரியுது? அடுத்து என்ன சொல்றான்? புரட்சி என்றால் என்ன பகத்சிங் சொல்றான் பாரு. புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. புரட்சி என்பது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அங்கே தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி. இப்ப உன் சமூகம் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியலை மாற்ற வேண்டும் என்று உன் மகன், உன் உடன் பிறந்தான் இந்த கோட்பாட்டை முன்வைக்கிறேன். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுச்சு. என்னென்ன அநீதி பாரு, ஒண்ணு பாரு. வெளிப்படையாகவே அநீதி பாரு. உனக்கு தெரியும், இந்த கட்டடத்தை தகர்த்து முற்றுமுழுதா புதிய கட்டடம் கட்டணும்ன்றான். வெளிப்படையாகவே அநீதி பாரு. எத்தனை லட்சம் பேர் வீதியில் இவர் அதை தகர்த்து நம்ம என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம் பாரு. ஆட்சி மாற்றத்துக்கு வரல, ஆட்சி முறையை மாற்ற வந்த புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள். நீ ஆளை மாத்தி ஆட்சியை மாத்தி வைக்கிறதுக்கு வரல, ஆட்சி முறையை மாற்ற வந்த லட்சியவாதிகள்.